இருக்குன்னு சொல்றாங்க. அந்த 1000 ரூபாயில எதுக்குங்க? பெண்கள் நாங்களே சம்பாதிப்போங்க. இனிமேல் ஃப்ரீயா இருப்போம். நான் இங்க போற டைம் எல்லாமே பயங்கரமா இருக்கும். யாரையுமே அடிக்கிறவர் கிடையாது, அணைக்கிறவர் தான். ஆனா அவரையே அடிக்கிற அளவுக்கு பேச்சு இருந்திருக்கு. அதனால அவர் ஓப்பனா அவரோட பேச்சு பேசிட்டாரு, அவ்வளவுதான். நாங்க டைரக்டா டிஎம்கேவோட மோத போறோம். டிஎம்கேவோட மோதுறதுன்னா என்ன அர்த்தம்னா ஊழல் கூட மோத போறோம். யாருக்குமே பயக்கல அவரு. யார பத்தியுமே பேசுறதுக்கு பயக்கல. யார் பேர் சொல்லணுமோ எல்லார் பேரையும் டைரக்டா சொல்லி பேசினாரு. He is great. Always he is a man. இனிமேல் தீயா இருப்போம். நான் இங்க போற டைம் எல்லாமே பயங்கரமா இருக்கும். என்ன நடந்தாலும் சரிதான். எல்லா இடத்துலயும் நாங்க தான் ஃபர்ஸ்ட் இருப்போம். ஆண்களை விட பெண்கள் தான் ஃபர்ஸ்ட் இருப்போம். இந்த கூட்டத்தை இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே நீங்க பார்த்துருப்பீங்க. பெண்கள் தான் அதிகமா இருப்பாங்க. பெண்களுக்கான முக்கியத்துவம் தான் இங்க நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போஸ்டிங்குமே எடுத்துக்கிட்டாலுமே 10ல் 7 பேர் பெண்களாக தான் இருக்காங்க. 3 பேர் தான் ஜென்ஸாக இருக்காங்க. எங்களுக்கு தான் முக்கியத்துவம் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு எப்படி ஒரு 1000 பேர் இருப்பாங்க. ஆனால் நான் 1000 பேருக்கு நடுவில் கூசாமல் நடந்து போயிட்டு வரேன். மற்ற கட்சியில் அப்படி பண்ண முடியாது. டக்குன்னு கை வைப்பாங்க, உரசுவாங்க. அது நம்மளுக்கே மூஞ்சல் அடிக்கும். எல்லாருமே என் அண்ணன், என் தம்பி, யாரை பார்த்தாலும் என் அண்ணன் தம்பியை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. எங்களுக்கு இதை விட பாதுகாப்பு வேறு எந்த கட்சியில் கிடைக்கும்? டிவிகே கட்சியில் மட்டும்தான் அந்த பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கும். இதை நம்பி எல்லா பெண்களுமே இந்த கட்சியில் கண்டிப்பாக இணையலாம். 2026 அண்ணனை எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஜெயிக்க வைக்கணும். உண்மையாவே தளபதி அண்ணா இந்த வட்டம் செம கலக்கல். ஸ்பீச் பயங்கர லெவல்ல எல்லாரோட மனசுல பதிஞ்சிச்சு. ஆல்ரெடி அண்ணா பேசுறது சும்மாவே தெரிக்க விடுவாரு. ஆனா இந்த வட்டம் நேரடியா பேர்களை சொல்லி இவங்க இப்படி பண்றாங்க அப்படிங்கறத நேரடியா சொல்லி உண்மையை கலக்கிட்டாங்க. ஸோ இனிமேல் நாங்க சும்மா இருக்க மாட்டோம். மறைமுகமா பேர் சொல்லாதப்ப நாங்க கொஞ்சம் யோசித்தோம், எதெல்லாம் எடுத்து பண்ணலாம் பண்ணக்கூடாது நிறைய விஷயங்கள் யோசித்தோம். இப்போ அண்ணாவே நேரடியா மோதுறதுக்கு ரெடியா இருக்கும் போது மக்களாகிய நாங்களும் நிர்வாகிகள் செயலாளர் எல்லாருமே நேருக்கு நேரா என்னென்ன பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்கோ அதை நேரடியா கண்டிப்பா அவங்ககிட்ட என்னன்னு கேட்டு அதை எவ்வளவு செயல்படுத்தி அவங்களுக்கு தீர்வு காண முடியுமோ அதை நாங்கள் கண்டிப்பா எங்களோட சப்போர்ட் வந்து பண்ணி கொடுப்போம். 2024 அண்ணா சிஎம்மா இருக்கும் போது வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பிரச்சனை பெண்கள் பாலியல் வன்கொடுமை பிரச்சனை வந்து தீர்க்கணுங்கிறது அவருடைய முதல் நோக்கம். அடுத்தடுத்து மக்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதை ஒவ்வொருத்தரா 2024 அண்ணா கண்டிப்பா வந்து தீர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு அண்ணா நாங்க சிஎம் சீட்ல உட்காரக்கிறதுக்கு நாங்க கண்டிப்பா ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருப்போம். அவர் சிஎம் சீட்ல உட்காருவாரு, உறுதியா உட்காருவாரு. அதுக்கு நாங்க எல்லாமே சப்போர்ட் இருந்து நிர்வாகிகள் எல்லாருமே தொண்டர்கள் எல்லாருமே செயல்படுவோம். நன்றி. அண்ணா வந்து படம் நினைச்சு பல கோடி சம்பாரிச்சுட்டு அவர் ஹாயா இருக்கிறத விட்டுட்டு பெண்கள் அவருக்கே பொறுக்க முடியல. இப்ப ஆட்சி நடக்கிறத பார்த்து இதுக்கு என்ன தீர்வு வர முடியுமா? நம்ம இந்த இடத்துல இருந்தா மட்டும்தான் சட்டப்படி நம்ம பெண்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி நம்ம சப்போர்ட் பண்ணி ஏதாவது பண்ண முடியும்னு ஒரே காரணத்துக்காண்டி தான் அண்ணா இந்த இடத்துக்கு பொது சேவை மக்களுக்காண்டி செய்யணுங்கிறதுக்காண்டி தான் அவ்வளவு விஷயத்தை விட்டுட்டு நமக்காண்டி வர்றாங்க. நாங்க மோத போறது யார் கூடன்றது தலைவர் சொல்லிட்டாரு. நாங்க டைரக்டா டிஎம்கேவோட மோத போறோம். டிஎம்கேவோட மோதுறதுன்னா என்ன அர்த்தம்னா ஊழல் கூட மோத போறோம். மதுவிலக்கோட மோத போறோம். போதைப் பொருளுக்கு உபயோகப்படுறவங்க அவங்களை எதிர்த்து போராட போகிறோம். இதை டைரக்டாக நாங்கள் வந்து களத்தில் இறங்கி வேலை செய்ய தயாராக இருக்கிறோம். இன்றைக்கி தலைவர் பேச வச்சு சொல்கிறேன், எல்லாருமே ரொம்ப புத்துணர்ச்சியோடு இருக்கிறாங்க. பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற நிர்வாகி அதுவும் பெண் நிர்வாகிகள் அவங்க பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான தயாராக இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு தலைவர் பேச வச்சு நான் சொல்கிறேன். யாருக்குமே பயக்கல அவரு. யாரை பத்தியுமே பேசுறதுக்கு பயக்கல. யார் பேர் சொல்லணுமோ எல்லார் பேரையும் டைரக்டா சொல்லி பேசினாரு. He is great. Always he is a man. இந்த ஆல்கஹால் அப்படிங்கிற ஒரு வாசனை இருக்கு இல்லையா, இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க எங்கேயுமே அது we don't smell it. That's the reason we are women and we are here. வீட்ல கூட நம்பி ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றோம். எஸ், வீட்ல கூட நம்பி எங்களை இந்த அளவுக்கு வெளில அனுப்பிச்சிருக்காங்க, பொதுக்கூட்டத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க, அதுவும் எங்க ஆளுங்களோட அனுப்பிச்சிருக்காங்க. அப்படின்னா அது காரணம் நோ ஆல்கஹால் அப்படிங்கறது நாங்க ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறோம். மைக்க பிடிச்சிட்டு பேசுறோம் அப்படிங்கிறது கிடையாது. நாங்க இறங்கி வீடு வீடா போய் பேச போறோம். நாங்க மக்கள் கிட்ட மட்டும்தான் பேசணுங்கிறதோ தவிர மற்றவங்க யார்ட்டையும் நாங்கள் ப்ரூவ் பண்ணணும், யாரை பற்றியும் பேசணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கான வந்து மாற்றங்கள் எதுவுமே கிடைக்கவே இல்லை. இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த 1000 ரூபாயில எதுக்குங்க? பெண்கள் நாங்களே சம்பாதிப்போங்க. ஆனால் அதுக்கான பாதுகாப்பு எங்களுக்கு வேணும்னு சொல்லி தான் நாங்கள் வந்து கேட்குறோம். ஆனால் அந்த பாதுகாப்பு இந்த ஒன்றிய அரசும் மாநில அரசும் எங்களுக்கு வந்து கொடுக்கறது கிடையாது. இதுதான். ஆனால் 2026 இதுக்கு பெண்கள் பாதுகாப்புக்காகவே சிறப்பு நீதிமன்றங்களை வந்து அமைச்சு தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தளபதி சொல்லியிருக்காரு. அவருடைய வாக்கை பொன் வாக்காக எடுத்துக்கிட்டு நாங்கள் ஓட்டு போட்டு தளபதியை வந்து 2026 அருகிநிலை அமர்த்துவோம், வெற்றி வகை சூடுவோம். எங்கள் பெண்களுக்கு வந்து முழு பாதுகாப்பு கிடைக்குங்கிற முழு நம்பிக்கை இருக்கிறனால தான் இங்கே இவ்வளவு மகளிர்கள் இருக்காங்க. இங்கே மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து யாரை கேட்டாலும் சரி. நான் வந்து பொதுச்சில் அவருக்கு சொன்ன மாதிரி தான் எப்போ எலெக்ஷன் வரும் தளபதி அவருக்கு ஓட்டு போட்டு அவரை வந்து உட்கார வைக்கணும். நம்மளுக்கான ஒரு மாற்றங்கள் வேணும் அப்படிங்கிறது தான் முக்கியமாக மாற்றங்கள் வேணும். அது தளபதி அவர்கள்ட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்குங்கிற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ராக்
ராக் பண்ணிட்டாரு. லைக் தளபதி லாஸ்ட்டாக அவர் பேசிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், கலக்கிட்டாரு, ஃபயராக பேசிட்டாரு. ஆக்சுவலாக இப்போ நிறைய நம்ம ஃபேஸ் பண்ணுறோம்ல, இது இல்லாமல் இருந்தால் நம்ம இது பேசவே மாட்டோம். ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்கு அவர் பேசுகிறாரு, அவ்வளோதான். அது நம்ம சிம்பிளாக எடுத்துக்கணும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வேண்டாம். எதுக்கு சும்மா சண்டை மாதிரி போட்டுட்டு இது நடக்காமல் இருந்தால் நம்ம ஏன் இதெல்லாம் பேச போகிறோம்? நிறைய இஷ்யூஸ் நடந்துகிட்டே தானே இருக்கு இப்பயும், அதுதான் ப்ராப்ளமே. நடக்காமல் இருக்கிறதுக்காக இஸ் டெல்லிங் லைக் தட். பாசிசம் யார் பாயாசம் யாருன்னு சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும் பிஜேபி வெளிப்படையான எதிரின்றதை ஏற்கனவே அறிவிச்சிருந்தார். இருந்தாலும் மக்கள் அதை இதாக எல்லாருக்கும் ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி தலைவர் தெளிவாக அறிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி முதல் தீர்மானமும் பார்த்தீங்கன்னாக்க வக்பு வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக தான் முதல் தீர்மானமே போட்டிருக்காங்க. அதனால் இஸ்லாமிய சமுதாய மக்களும் சிறுபான்மை சமுதாய மக்களும் தலைவர் மேலே ஒரு அச்சம் இருந்துச்சு. அதை போக்கும் விதமாக தலைவர் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. ஒவ்வொரு வார்த்தைகளும் தலைவரோட வார்த்தைகளும் இது மாதிரி இருந்துச்சு. பிஜேபிக்கும் திமுகவுக்கும் இருக்கிற சீக்ரெட் உறவை இன்னைக்கு வெளிப்படையாக சொல்லிட்டாரு. அது தமிழ்நாட்டுக்கு இது முக்கியமான விஷயம், தமிழ் மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுவரை எதிர்பார்க்காத மாதிரி தான் அவர் பேச்சிருந்தாரு. அவர் யாரையுமே அடிக்கிறவர் கிடையாது, அணைக்கிறவர் தான். ஆனால் அவரையே அடிக்கிற அளவுக்கு பேச்சு இருந்திருக்கு. அதனால அவர் ஓப்பனாக அவரோட பேச்சு பேசிட்டாரு, அவ்வளோதான். பெண்கள் நம் நாட்டின் கண்கள், அதனால பெண்களுக்கு தான் முதல்ல பாதுகாப்பு கொடுக்கணும். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு ஏன் அப்போ சொன்னாங்க? ஏன்னா பெண்கள் வெளியில் வந்தால் தான் அவங்களோட திறமையை காட்டணுங்கிறதுக்காக தான். ஆனால் இப்போ உள்ள காலகட்டம் பெண்கள் வெளியிலே வரலாம், வீட்டுக்குள்ளே இருந்துக்கலாம் போல, அந்த அளவுக்கான பாதுகாப்பு இல்லாமல் பெண்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் இவர் வர்றது முக்கியமாக இவ்வளோ எத்தனையோ ஆட்சியில் இப்போ உள்ள பெண்கள் கூட்டம் அப்போல்லாம் இருந்துச்சா? இல்லை. ஏன் எங்கள் பின்னாடி யார் நிற்கிறா? தளபதி இருக்காரு அங்கிற ஒரே தைரியத்தை தான் நாங்கள் வீட்டை விட்டு வெளில வந்தோம். எங்களுக்கு அண்ணனாவும் அப்பாவாகவும் யார்? எங்கள் தளபதி தான் எங்களை வழிநடத்தணும். அதனால எங்கள் தளபதிக்காக நாங்கள் இன்னும் உழைப்போம். நல்ல 2026 கண்டிப்பாக ஆட்சி அமைப்போம்.